வணக்கம் ராஜேஸ்வரி, தாங்கள் கூறியது மிக மிக சரியானது. ஜமைக்கா நாட்டில் நாம் அனைவரும் அறிந்ததுதான் வெஸ்ட் இண்டீஸ் தேசம் என்று குறிப்பிடுவார்கள். அந்த ஜமைக்கா நாட்டில் சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் நேற்று நடைபெற்ற துப்பாக்கி சூட்டில் திருநெல்வேலியை சேர்ந்த வாலிபர், மீனாட்சிபுரத்தை சேர்ந்த வாலிபர் விக்னேஷ் என்பவர் உயிரிழந்தார். மேலும் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்த்து வந்த இருவர் காயமடைந்தனர். இந்த செய்திகளை நேற்று நாம் விரிவாக ஒளிபரப்பி இருந்தோம். ஜமைக்கா நாட்டின் ப்ராவிடன்ஸ் தீவில் லீ ஹை ரோடு என்ற இடத்தில் ஜேகே ஃபுட் என்ற சூப்பர் மார்க்கெட்டில் திருநெல்வேலி டவுனை சேர்ந்த விக்னேஷ், சுந்தரபாண்டி, சுடலைமணி, ராஜாமணி ஆகிய 4 தமிழர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இந்த அங்காடியை தென்காசி மாவட்டம் சுரண்டையை சேர்ந்த சுபாஷ் அமிர்தராஜ் என்பவர் அந்த ஜமைக்கா நாட்டில் நடத்தி வருகிறார். இந்திய நேரப்படி பார்த்தீர்கள் என்றால் ராஜேஸ்வரி, நேற்று அதிகாலை 1:30 மணி ஜமைக்கா நேரப்படி செவ்வாய்க்கிழமை மாலை சுமார் 3 மணி அளவில் இருக்கும் என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நேரத்தில் கொள்ளையர்கள் சூப்பர் மார்க்கெட்டில் புகுந்து பணம் உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையடித்துவிட்டு துப்பாக்கி சூடு நடத்தி உள்ளனர். இதில் விக்னேஷ் என்பவர் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மீனாட்சிபுரத்தை சேர்ந்தவர் பலியாகிவிட்டார் பம்பை பலியாகிவிட்டார் ராஜேஸ்வரி. மேலும் 2 பேருக்கு துப்பாக்கி சூட்டில் காயம் ஏற்பட்டது என்ற தகவல்கள் வெளியாகி உள்ளது. அந்த சிசிடிவி பதிவுகள் தான் தற்போது வெளியாகி உள்ளது. ஜமைக்கா நாட்டிலிருந்து கிடைக்கப்பட்ட அந்த சிசிடிவி பதிவை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இந்த சம்பவம் நடைபெற்றவுடன் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அவரது உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு நேற்று மதியம் போல அவரது உறவினர்கள் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அவர் இறந்த விக்னேஷின் உடலை ஜமைக்கா நாட்டில் இருந்து இந்தியா கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளில் உடனடியாக ஈடுபட்டு உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதில் இன்று காலை ஜமைக்காவில் இருந்து வரும் தகவல்கள் என்னவென்றால், கடுமையான பனிப்பொழிவு நிலவி வருகிறது. எங்கு பார்த்தாலும் பனிக்கட்டிகளாக உள்ளது ராஜேஸ்வரி. இதன் காரணமாக இறந்த விக்னேஷின் உடலை உடனடியாக பிரேத பரிசோதனை செய்ய முடியாத ஒரு நிலை ஜமைக்கா ப்ராவிடன்ஸ் தீவில் நிலவி வருவதாகவும், இந்த தகவல் தமிழக அரசுக்கு தெரிவிக்கப்பட்டு தமிழக அரசின் சார்பில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஜமைக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். உடனடியாக போஸ்ட்மார்ட்டம் உடல் பரிசோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அவரது உடலை இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக இறங்கி இருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாகி உள்ளது. ஜமைக்கா நாட்டில் திருநெல்வேலியை சேர்ந்த விக்னேஷ் என்பவர் துப்பாக்கி சூட்டில் பலியாகி இருப்பது மிகுந்த பரபரப்பினை ஏற்படுத்தி உள்ளது. ஜமைக்கா நாட்டினை பொறுத்த வரையில் இப்பகுதியில் அடிக்கடி இது போன்ற துப்பாக்கி சூடுகள் நடைபெற்று வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றனர். இதில் மற்றொரு அண்மை தகவல் என்ன வெளியாகி இருக்கிறது என்றால், அந்த துப்பாக்கி சூடு நடைபெறும் போது 2 பேர் காயமடைகின்றனர். 3ஆவதாக ஓடி வருபவர் தான் விக்னேஷ். ஆனால் அந்த ஜமைக்கா நாட்டில் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் நடந்த துப்பாக்கி சூட்டில் இந்தியர்கள் தான் பலியாகி உள்ளனர், இந்திய தமிழர்கள் தான் பலியாகி உள்ளனர். ஜமைக்கா நாட்டை சேர்ந்த யார் மேலும் துப்பாக்கி சூடு எதுவும் நடத்தப்படவில்லை. இது குறித்து தமிழக அரசு தீவிரமாக இந்திய அரசுடன் பேசி திருநெல்வேலி சேர்ந்த விக்னேஷ் அவரது உடலை உடனடியாக இந்தியா கொண்டு வருவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராஜேஸ்வரி. நேர்களே, தற்பொழுது முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். நெல்லையைச் சேர்ந்த இளைஞர் விக்னேஷ் என்பவர் ஜமைக்கா நாட்டில் சூப்பர் மார்க்கெட்டில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்திருக்கிறார். தற்போது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சிகளை தற்போது பார்க்கலாம்.